Hi students. ஆக்சுவலாக இந்த கிராமரில் வந்துட்டு சில மேஜிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கஷ்டம் இருக்காது. ஒன்றும் இல்லை, இந்த 10th 9th அந்த டைம் படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு ஆர்டிகிள்ஸ் ஏ அண்ட் தி எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவோம். அந்த டைமில் வந்துட்டு இஎஸ்டி அந்த மாதிரிலாம் வந்துன்னா த போடுவோம். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் சொல்லுவோம். பட் இதில் வந்துட்டு என்னென்னா ஆன் எங்கே போடுறது, ஏ எங்கே போடுறதுங்கிறதுல தான் மேக்ஸிமம் குழப்பம் வரும். ஏன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து ஹெச்ஓயூஆர் இதை என்னன்னு சொல்லி தருவாங்க, இல்லை வீட்லேயும் என்ன சொல்லி தருவாங்க, ஹெச்னா ஹா சவுண்டு, ஹாவர்ட் அப்படின்னு, அப்போ தான் ஹெச் போடுவோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அதை வந்து ஆர் an ஆர் 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 1 hour 2 hours ஆக்சுவலாக ப்ரொனன்சியேஷன் படி தான் மாறும் இல்லையா. ஸோ ஆர் இப்போ இ அந்த உயிரெழுத்துக்கள் சம்மந்தமாக தமிழில் அது சொல்லி பாருங்கள். உயிரெழுத்துக்கள் சம்மந்தமாக வருதுன்னா முன்னாடி ஆன் போடுற மாதிரி தான் இருக்கும் முக்கால்வாசி. அதே வந்துட்டு மெய் எழுத்துக்கள் இந்த காங்க சாங்க யா, அதான் என்னது கக்கா கிக்கி காங்க சாங்யா யா யா, இதெல்லாமே இந்த மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் வர ஒலிகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏ வரும். ஒன்றும் இல்லை, யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டியில் யூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கேட்கலாம் ஏ இ ஐ ஓ யூ, இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் வவ்வல்ஸ், அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். ஆனால் யூனிவர்சிட்டியில் ஏ இ ஐ ஓ யூ அதில் வருது அந்த யூ, அப்புறம் ஏ யூனிவர்சிட்டி போடணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் யூ அப்படின்னா யா, யாரா லாவா தமிழில் வந்துட்டு அக்குக்குள்ளே அது வரதில்லை, மெய் எழுத்துக்களில் வருது, அப்போ ஏ போடலாம். அந்த மாதிரி ஒரு குறுக்கொழின்னு தெரிஞ்சுக்குங்க, ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.